முதலாவது சுவிசேகி ஜஸ்டினா, அதைத் தொடர்ந்து சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா, அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கலோ, அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டன். இப்பொழுது டொரண்டோ நேரம் 7:30. விக்டோரியா நேரம் 4:30. இன்றைய நாளிலே வார்த்தையை கலக்க முதலாக வருகிறார் சிவசேகரி ஜஸ்டின் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 98 ரேடியோக்கள் கேட்கிற தேவபுள்ளை சார்பிலும் அந்த சுவிசேகரி ஜஸ்டின் அழைப்போம். பிரைஸ்லோ சுவிசேகரி ஜஸ்டின் அவர்களே. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். மறுபடியுமாய் உங்களிடத்தில் இணைந்து தேவ செய்தியை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். என்னோடு இணைந்து சங்கமம் கிறிஸ்தவ வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு இளைய தலங்களிலும் கேட்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடையது ராஜா. ஆவியானவரே, நீர் முன் குறித்தவர், அழைத்தவர், அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவன் என்பதை ஆவியானவரே இன்றைய நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் சூழ்நிலைகளை மாற்றி எல்லாவற்றையும் சரியாய் செய்து நீங்க மகிமைப்படும்படியாய் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை யோசனமாய் இருக்கத்தக்கதா, அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பத்தக்கதா நீங்க கிருபை பாராட்டுவதற்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலும் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. முன் குறித்த தேவனின் மகிமை என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் பேச போகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தவர், அதன்படி நடத்துவார். ஆமேன். இன்றைக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் தாமே மகிழ்ப்பட. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முன்குறிக்கும் தேவனின் மகிமை என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமேன். அவர் முன்குறித்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அவர் முன்குறித்த ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அதுதான் தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபையும். ஆமேன். தேவ ஆவியானவர் முன்குறிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை நீதிமான்களாக்கி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள் சில சம்பவங்களை எடுத்து வேதத்திலே இருந்து பார்ப்போமே. யாரையெல்லாம் தேவன் அங்கே மகிமைப்படுத்தி இருக்கிறார், யாரையெல்லாம் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுதும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்வோமாக. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். அங்கே ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஆவியானவர் தாமே அழைத்தவர்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, எவரெல்லாம் அவர் முன் குறித்திருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதில்லை. சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், காரியங்கள் மாறி இருக்கலாம், ஆனாலும் தேவன் அவர்களை நடத்தி இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் வாசிப்போமாக 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். ஆபிரகாமை அழைத்து எப்படியாய் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அன்று ஆபிரகாம் ஒரு மனிதனாய் இருந்து அழைத்து
ஆவியானவர் தாமே அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆதியிலே ஒரு மனிதனை அழைத்து ஆவியானவர் செயல்பட்டதை இன்று நாங்கள் பார்க்கிறோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை, அந்த ஒரு மனிதனை அழைத்து முன்குறித்து அழைத்து தேவன் மகிமைப்படுத்திருக்கிறார். அவருடைய பேரை இன்றும், ஆபிரகாமின் பேரை இன்றும் பெருமை பேசிக் கொண்டிருக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிகளுக்கு கடந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அதைத்தான் ரோமர்ல நாங்கள் பார்த்தோம். அவர் முன்குறித்து அழைத்து நீதிமான் ஆக்கி அவர் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்திக்க. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை அழைத்தது உண்மையானால் அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்திலே அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறுவதும் இல்லை, மாற்றுவதும் இல்லை. அவர் தான் தேவன். ஆமென். ஆபிரகாமை எப்படி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வதித்தாரோ, அங்கே பிள்ளை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அந்த தேசத்தை விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆசீர்வதித்த இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட உங்களையும், உங்கள் சந்ததிகளையும், உங்கள் தேவைகளையும் சந்தித்து உங்களை மகிமைப்படுத்த அவராலே முடியும். ஆமென். இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் அவர் ஆபிரகாமின் சந்ததியாய் கொண்டு வந்து நிறுத்தின தேவன், நிறுத்தி கொண்டிருக்கிற தேவன் இன்றும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை அழைக்க பெற்று நாங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாரையெல்லாம் முன்குறித்தாரோ, யாரையெல்லாம் முன்குறித்தவர்களை நீதிமானாக்கப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தேவன் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களை முன்குறித்து தன் கரத்திலே வைத்திருக்கிறார், தன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் மறப்பதற்கு மனிதனும் அல்ல, மனமாற புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல அப்போஸ்தலர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது கடந்து செல்வோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தாமே அப்போஸ்தலர் அழைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அழைத்து அவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 19வது வசனத்திலே, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார். ஆமென். என் சீசர்களை பார்த்து அவர் அழைக்கும் போது சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஆமென். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. ஆமென். ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது அவர்கள் பின்னே போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் பின்னே அவர்கள் போனார்கள். அங்கே அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறினதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். உங்களையும் தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காய், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காய் ஒவ்வொரு மேலும் அவர் கிருபையை வைத்து அவர் அழைத்து மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த வசனம், மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன வசனம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன். உங்களையும் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றிய முடிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கு. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தேவன் வேலை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று எல்லாம் சொல்லி இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மறந்து போய் மறுபடியும் தங்கள் ஸ்தானத்திலே தங்கள் தொழில்களுக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென்.
ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அழைத்த அழைப்பை விட்டு, அழைத்த நோக்கத்தை விட்டு நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், அல்லாட்டி நம்பிக்கை அற்றிருக்கலாம். ஆனாலும் தேவ ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார், அவர் செய்ய முடியும். ஆமென். ஆவியானவர் தானே அங்கே எப்படி அவர்களை மனிதர்களை பிடிப்பேன் என்று சொன்ன அந்த வசனம் அவர் எப்படியா நிறைவேற்றுகிறான்னு பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அதிகாரம். நாங்கள் 40வது வசனத்தில் பார்க்கிறோம், இன்னும் அநேக வார்த்தைகள்னாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்று கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமே. நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 41, 40 நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைக்கும் போது சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமேன். அந்த வாக்கு தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. அவர்கள் அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத முன்பதாக, மரித்து போய் அங்கே அவர் 3ஆம் நாள் வெளியிலே வரும் முன்பதாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு எல்லா அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனாலும் ஒரு பின்மாற்றம் அங்கே நடந்தது. ஆமென். ஆனாலும் தேவ ஆவியானவர் விடவில் அவர்களை சந்தித்து அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நாட்களிலே, பெந்திக்கோஸ்து நாட்களிலே ஆவியானவரை பொழிந்து அங்கே தைரியமாய் வேறு பிரசங்கம் பண்ணி அங்கே ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சொன்னான், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேற்றின. அதே போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் சொன்னார் அது நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை பற்றி கொண்டு அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருங்க. அவர் நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஆமேன். கர்த்தர் கூடவே இருக்கு. அவர் எங்கள் பலனாய் இருக்கிற தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஆமேன். ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தி விடுவதே இல்லை. ஆமேன். அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் மேல பற்றுதலாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். அவர் சொன்னதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். ஆமேன். அவர்கள் அங்கே பின்னிட்டு போனாலும் தேவ ஆவியானவர் அங்கே எழுதப்பட்ட வேதத்திலே அப்போஸ்தலரை நாங்கள் பார்க்கிற ஒரே ஒரு பிரசங்கத்திலே 3000 பேரை ரட்சிக்க கூடுமானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஆமேன். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை குறுகி போகவும் இல்லை, குன்றி போகவும் இல்லை. அவருடைய கை இப்பொழுது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாங்கள் மறுபடியும் அங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் அங்கே பார்க்கிறோம், 5000 பேரை ரட்சிப்புகளை நடத்தினார். ஆமேன். அங்கே தொடர்ந்து ரட்சிப்பின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்க 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமேன். அங்கே 3000 இருந்து 5000 இருந்து பெருகிறதை பார்க்கிறோம். அதுதான் அழைப்பு. முன்குறித்தவர் அழைத்து நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்தினார். ஆமேன். அந்த அப்போஸ்தலர் ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்தினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். ஆமேன். எந்த இடத்திலே மகிமையை காண நீங்கள் விரும்புகிறீரோ அந்த இடத்துல தேவ ஆவியானவரும் தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்ல அங்கே சபையிலே அனுதினமும் சபையிலே சேர்த்து தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 47வது வசனத்தை பார்க்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். ஆமேன். அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை, ஏனென்றால் அந்த அழைப்பு தான் அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அழைத்தது அப்படித்தான், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷராய் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆமேன். அதே போலதான் ஆபிரகாமை
தாமே அழைக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அதைத்தான் ஆபிரகாமு கூடாக அங்கே ஈசாக்கை கொடுத்து, யாக்கோப்பை கொடுத்து, அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, பூமியின் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். தலையை உயர பண்ணுகிற தேவன், தலையை உயர்த்துகிற தேவன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 3:3 என் கேடகமும் என் மகிமையுமாய் இருக்கிறவரே, என் தலையை நிமிர பண்ணுகிறவரே. ஆமென். அவர் தலையை நீ உயர்த்துகிற தேவன் உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென். எங்களை உயர்த்தி அவர் மகிமைப்படுகிற தேவன். ஆமென். அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. நீங்க எல்லாரும் கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரையும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நிச்சயமாய் அது நிறைவேறும். ஆமென். எங்கள் காலங்கள் முடிவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நிச்சயமாய் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவரை பின்தொடர்ந்து ஓடும் போது நிச்சயமாய் அவர் செய்வார். நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமோடு சேர்ந்து லோத்துவும் வந்தார். ஆனால் லோத்துவை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. ஆசீர்வதித்தார், ஆனால் அழைத்து அவரை வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. ஆனா ஆபிரகாமை தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஆபிரகாமை அழைத்து பூமிக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் காரணமாய் இருந்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்போஸ்தலரை பார்த்து என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் உங்களுக்கு தந்த குடும்ப